obedient girl-ஆ இருக்கணும். ஓகேவா? சேட்டை பண்ண கூடாது. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப போக போக நம்மளுக்கு பழகிடும். போக போக பழகிடும். எனக்கு போக புரியலா? சரியம்மா, உங்களை விரட்டா. Yes, Daddy. Yes, first. Wow, so nice. Why you are crying? என்ன கொடுத்தாங்க கையில? ஹார்ட் காட்டுங்க. Ma'am give hot. வரலன்டா, விளையாண்டுட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஷாம்லி ராஜ்குமார் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரியாவை வந்து ஸ்கூலில் சேர்க்க போகிறோம். நிறைய பேர் யோசிப்பீங்க, ஆல்ரெடி அவங்க ஸ்கூலில் சேர்த்து விளாக்லாம் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், கண்டிப்பாக நாங்கள் ஸ்கூலில் சேர்த்துட்டோம், ஃபீஸும் கட்டியாச்சு. ஆனால் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு இன்னும் 5 months இருக்குது. ஸோ அதனால வந்து அது வரைக்கும் பாப்பா வந்து வீட்டிலே போர் அடிக்குது. நிறைய டான்ஸ் கிளாஸ்க்கும் அனுப்புகிறோம், கிளாஸஸ்க்கெல்லாம் அனுப்புகிறோம். பட் இருந்தாலும் வந்து அந்த மார்னிங் டைமில் வந்து மேடம்க்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. தனியாக இருக்காங்கல்ல, இங்கே பக்கத்துலேயும் யாரும் விளையாடுறதுக்கு இல்லை. ஸோ அதனால ஓகே, இதுதான் கரெக்ட் டைம். 3 years வந்து அவளுக்கு கம்ப்ளீட்டட். ஸோ அதனால வந்து இப்போ கொண்டு போய் நம்ம ஸ்கூல்ல சேர்த்தா வந்து நிறைய லேர்ன் பண்ணுவாங்க. அண்ட் குழந்தைங்களோட சேர்ந்து இருக்கும்போது வந்து அந்த அட்மாஸ்பியர் எப்படி அவளுக்கு பழக்கமாகுது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால இவரும் கேட்டாரு, ஏன்டி இப்பவே சேர்க்கிறேன்னு. ஏன்னா அவருக்கு அவங்க பிள்ளைய வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கணும், அதான் ஆசை. இருந்தாலும் வந்து அவருக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது, ஏன்டி இப்பவே எடுத்துட்டு போய் சேர்க்கிறேன்னு. அசான இருந்தாலும் ராஜ்மா கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். அவ நிறைய குழந்தைங்க கிட்ட பழகிறது, அதே மாதிரி கத்துக்கிறது, இதெல்லாம் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும். ABCDல இருந்து 27 ரைம்ஸ் எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் தெரியாது, அதாவது கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு இருக்குல்ல. ஸோ அதனால நிறைய லேர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு தான் கொண்டு போய் வந்து சேர்க்க போறோம். ஸோ பாப்பாவை வந்து ரெடி பண்ணிடலாம். பிரியா, அங்க போனோனே ஒபீடியன்ட் கேர்ளா இருக்கணும். ஓகேவா? சேட்டை பண்ண கூடாது. ஓகே, பி a குட் கேர்ளா இருக்கணும். ஓகேவா? Mom, I'm going to dance class. No, you're going school now today. Oh no. My eyes are not shiny anymore. What? My eyes are not shiny. Why? But that is this time this. இதெல்லாம் ரியாவுக்கு நாங்க வாங்கின வந்து பேண்ட்ஸுங்க. இதெல்லாம் அழகா இருக்கா? இதெல்லாம் அவள் ஸ்கூல் போவான்ட்டே வாங்கினது. இது வந்து குட்டி ஹேர் பேண்ட் மாதிரி. அண்ட் இதுக்குள்ள ஜாஸ்தி இருக்கும். ஸோ இதுக்குள்ள எக்கச்சக்கமாக இருக்கு. ஃபுல்லாக ரியாவோடது தான். நல்லா இருக்குல்ல? ஸோ இது ரெண்டும் அழகா இருக்கு. பட் இதோட கட் பண்ண போறேன். Look at Ria. So nice now. Ria, ready ஆயிட்டீங்களா? Where are you going? I'm going dance. Dance class இல்ல, ஸ்கூல் மா. ப்ளே ஸ்கூல் போறீங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். ஐயோ புள்ள போயிட்டா போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி தான். ஐயோ போயிட்டா அந்த பேக் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கப்பா. என்னென்ன வச்சிருக்காங்கன்னு பாக்கலாம் பேக்ல. ஸோ நமக்கு கர்ச்சீஃப், கியூட்டா காட்டன் கர்ச்சீஃப். இது வந்து ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க. ரிமோட்டையும் வந்து உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க. பாவம் நான் வைக்கல. அடுத்தது என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து ஃப்ரூட்ஸ். பரவாயில்ல, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி அவங்க அவ்வா வச்சிட்டாங்கப்பா. பார்க்கலாம் அவங்க பேத்தி சாப்பிட்றாங்களா என்னன்னு. ஸோ அந்த மேடம்க்கு வந்து மாதுளை மக்கானா வச்சிருக்காங்க. அண்ட் மில்க் பாட்டில், பாதாம் மில்க்கு. இதெல்லாம் சாப்பிடலன்னா தான் இருக்காட்டி உங்களுக்கு. கோல்டு இன்னும் உடல ஆளுக்கு. பேக் ரெடி. சாமி கும்பிடுங்க, ஓடியாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போறீங்க, சாமி கும்பிடுங்க.
ஸோ இப்போ டைம் டு கோ ப்ளே ஸ்கூல். ஸோ போகலாம். பாய் சொல்லிடா வாக். யாருமா அது? பாய் சொல்லிடு. ஸோ அவங்க டேடி தான் ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியா. இவ்வளோ நாள் ஏதோ விட்டுட்டு வர மாதிரி நாங்கள் போல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விட்டுட்டு வர மாதிரி. ராஜுமா என்ன பேசவே மாட்டேன், பேசவே மாட்டேங்கிறேன்னா அழுதுருவாரு போல. விட்டா பயங்கர ஃபீலிங். டாடி ஃபீலிங்மா நீ ஸ்கூல் போறது. பயங்கர ஃபீலிங் டாடி. அதெல்லாம் கண்டுக்கலையே, நெத்துன்னு போய் விடுங்கப்பா எப்பா அப்படி. அவ அப்படிதான் இருக்கா. பட் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இவ்வளோ வருஷம் வந்து வீட்டிலே இருந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து விட்டுட்டு நாங்கள் வரப்போறோம். அவ்வளோ நினைச்சாதான் ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. பட் எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு தெரியல. ஆமா, இப்ப இருந்து இவ்வளவு வயசாயிடுச்சு பாரு நம்ம 2 பேருக்கும். ஸ்கூல்ல விட்டுட்டு வரப்போறோம் அப்பா அம்மாவா. 14 வருஷத்துல வந்து நாங்க அச்சீவ் பண்ணது. சரி ஓகே, என்ன பண்ண முடியும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப போக போக நம்மளுக்கு பழகிடும். போக போக பழகிடும். எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை. என்னடா தங்கம்? ஒரே பிள்ளை, ஒரே செல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை. நடக்கண்ணா நல்லா சமத்தா இருக்கணும்ல. குட் டச், பேட் டச், பேட் டச், பேட் டச். கோவம் வந்துச்சுப்பா என் பிள்ளைக்கு. சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீ ஸ்கூல் விடுறதுனால அவங்க அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு, அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இப்ப எங்க அம்மா அப்பாட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேர பிள்ளைய வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப போறோம். வாங்க நாம 2 பேரும் போவோம். எங்க போறியா? ஸ்கூலுக்கு போறீங்களா? சாமி கும்பிட்டு போவோம். என்ன சாமி கும்பிட்டுட்டாங்க அவங்க. சாமி கும்பிட்டுறீங்களா? குட் கேர்ள். எங்களோட கூப்பிட்டான்னு ஸ்கூலுக்கு போறீங்களா? சரியம்மா, உங்களை விரட்டா. சரி வேணாம், எங்களுக்கு வேணாம், நாங்க ஸ்கூல் போறோம். என்னம்மா எங்க புக் எல்லாம் காணும்? புக்கெல்லாம் கார்ல இருக்கு. என்னடா தங்கம்? பேக் எல்லாம் எங்க? உள்ள வாங்க, நான் கும்பிட்டுட்டு போங்க பாபா, கும்பிட்டுட்டு வாங்க. நல்லா படிக்கணும். பிள்ளை நல்லா படிக்கணும். இந்த தங்கம். சரி போலாமா? சரி குட். பாய் சொல்லுங்க, தாத்தாக்கு பாய் சொல்லுங்க. தேங்க்யூ. இப்ப என்ன ஒரு அடம். ஸ்கூல் தான் போற, எக்ஸ்கர்ஷன் போல. You like this township home? Yeah. So pretty. Yeah. Mom, do you like it? Yeah. You go inside to you see the teacher. You want to say good morning, okay? இல்ல 1 மணி நேரம் டான்ஸ் கிளாஸ்ல பிரிஞ்சிருந்தோம். இப்போ வந்து ஒரு 4 hours வந்து பிரிஞ்சிருக்கோம். Ria? Yeah, baby. Say hi. Hi. Yes, Daddy. You can play. Oh yeah, okay. ஸோ இப்போ வந்து ஒரு க்யூட்டான மெமரி க்ரியேட் பண்ண போகிறாங்க. அழகாக வந்து லெக்கில் வந்து பெயிண்ட் பண்ணி இதை ஒயிட் பேப்பரில் வைக்க போகிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, புதுசாகவும் எனக்கு இருந்தது. இதை பார்க்க எனக்கும் வந்து சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லையே, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இனோவேட்டிவாக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலாக இதெல்லாம் முடிஞ்சு தென் வந்து ஃபோட்டோ செஷன். அந்தம்மா வந்து ஃபஸ்ட் டே வந்து ஸ்கூல் அப்படின்றதுனால ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ரியாவும் வந்து ஒரு சூப்பரான
என்விரான்மெண்ட்டில் வந்து விளையாடுவா இருப்பா அப்படின்றது எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக காலில் வைக்கும்போது எல்லாம் கிளாப் தட்டி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன விட்டுட்டு வர போகிறோம், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் சமத்தா ரியா வந்து டாட்டா சொன்னோன்னே டாட்டா சொல்லி எங்களை அனுப்பிட்டா. அதனால் எந்த ஒரு வாழ்த்தனமும் பண்ணல, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்கள். எங்களுக்கும் வெரி ஹாப்பி. ஸோ ஃபைனலாக ரியாவை வந்து விட்டாச்சு. பட் ஆனால் நல்ல ஒரு இடத்துல விட்டுருக்கோன்ற ஹாப்பினஸ் இருக்கு. பட் ரியாவை வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு பிரிஞ்சிடணும். ஏன்னா வீட்டில் நான் இருக்கும்போது பட நடிக்குதா, ஏன்னா வீட்டில் நான் இருக்கும்போது நான் ஸ்கூலுக்கு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா நானு ஆன்டி தான் மிஸ் பண்ணுவோம். வீட்டில் இவர் வேலைக்கு போயிடுவாரு, வீட்டில் நாங்கள் தான் இருக்கோம். அவள் வாய்ஸ் கேட்டுட்டு சுற்றிக்கிட்டே இருந்தது. என்னடா புள்ள வாய்ஸ் கேட்க மாட்டுது அப்படின்ற ஒரு இது இருக்கும். பட் இருந்தாலும் அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. அவளும் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள், கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். சரி ஓகே, நான் இங்கே தானே இருக்கேன். இதுவும் கடந்து போகும். சரி ஓகே, 1 மணிக்கு ரியாவை சந்திக்கலாம். ஏன்னா நான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. டக்குன்னு கூப்பிட்டு வந்துடுறேன்னா 11 மணிக்கே போயிடுவேன். போய் ஃபர்ஸ்ட் அவ இதாகட்டும் பாய்ன்னு சொல்லி அமிச்சிட்டா. பாய் மம்மி டேடின்னு. அதுல எல்லாம் என் புள்ள வந்து சமத்தான புள்ள. வெல்கம் பண்ணாங்க. நல்ல வெல்கம், சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது பாக்க. எடுத்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ நேரா வந்து நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். Ria did this to the school. Wow, so nice. Ria's first. Wow, so nice. Why you are crying? என்ன கொடுத்தாங்க கையில? ஹார்ட் காட்டுங்க. Ma'am give heart. வரலான்டாளா? சரி ஸ்கூலுக்கு கூட்டு போய் விடுறோம். இப்படி ஒரு பிள்ளைய பாத்திருக்கீங்களா? ஸ்கூல்ல இருந்து கூட்டம் தானே அழுகுற பிள்ளைய. சரி பாய் சொல்லிடுங்க எல்லாருக்கும். பாய் அழுதுகிட்டே சொல்லிடுங்க பாய். ஃபைனலா ரியா பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்துட்டாங்க. தூக்கம் ஆயிடுச்சு, தூங்க வச்சிட்டு இருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், பை பாய்.